नमस्कार. नर्मदे हर. नर्मदा परिक्रमेमध्ये कुठल्या कुठल्या प्रांतातनं साधू येतात हे आपल्याला बघायला मिळते. इथं स्वामी महाराज तमिळनाडूतून आलेले आहेत. स्वामीजी वणकम. उंगळ पेर स्वामीजी சத்தியநந்தா சொந்த ஊர் எங்கே இருக்கு? சொந்த ஊர் ஈரோடு பக்கத்தில். ஈரோடு பக்கத்தில். சொந்த ஊருக்குலாம் அவ்வளோ போகிறதில்லை. அதெல்லாம் குடும்பத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. சன்னியாசி அனுப்பி பிற்பாடு போகிறது வர்றது இல்லை. எல்லாம் இருக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையோங்கிறது கூட தெரியாது. வந்து 30 வருஷம் வெளியாகி 30 வருஷம் யாத்திரை என்னென்ன யாத்திரை கொண்டு யாத்திரைங்களா? பீமாசங்கர், நாசிக்கு, இதெல்லாம் ஓங்காரேஸ்வரர், மாக்கால், ஹிமாச்சல், உத்தரகாண்ட், நேபாள். अच्छा नेपाल, पशुपतिनाथ, मुक्तिनाथ ಎಲ್ಲ ಬರ್ತದೆ. அப்புறம் இது கங்காசாகர். நர்மதா அம்மாவோட என்ன விஷயம்? நர்மதா யாத்திரை இப்போதான் சிவா ஏதோ ஒரு பாக்கியத்தை கிடைச்சது. இவங்க மூலியமாக கிடைச்சதுன்னு கூட சொல்லலாம். இங்கே இந்த 3 பேர் மூலியமாகவும் கிடைச்சதா சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் நம்மளை வந்து வழிநடத்தி கூட்டிகிட்டு வராங்க. இந்த 3 பேர் சிவா. 2 பேர் மகாராஷ்டிரா, அவர் வந்து கோபால் பக்கத்தில் இருக்கிறார். ஏன்னா இவங்க கூட தான் நான் என்னை யாத்திரை பண்ணிக்கிட்டு வரேன். ஆனால் பூர்த்தி ஆகும். ஏன்னா எது போயுமே ஃபெயிலர் ஆகலை இது வரைக்கும். எந்த ஒரு இதுவுமே எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. தெரியாமல் தான் ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஆனால் எல்லாம் பகவான் நடத்தி இதுவே கிடையாது. நடந்து போவோம். ஆமாம் ஆமாம். இப்போ ரிஷிகேஷியிலிருந்து இப்போ நடந்து தான் போனோம் சிவா. ஒரு பக்கம் அம்மா. ஆமாம். ஃபஸ்ட்டு எப்போ 2001 தான் வர்றதுங்க. 2001 தான் அப்போ வடநாடு வந்தப்போ ஃபஸ்ட்டு அமர்நாத் பார்த்துட்டு வந்து ரிஷிகேஷ் வந்து எனக்கு யாருமே வழி சொல்லலை. இந்த மாதிரி தமிழ்காரர்கள் இதில் போட்டுட்டாங்க. போகிறது இதுதானே வழி அப்படின்ட்டு அப்படிலாம் போய் ஒவ்வொரு தரிசனமும் பார்த்துட்டு வந்தோம். முருகனுக்கு பாலகுமாரனுக்கு அரோகரா. பழனிவேல் முருகனுக்கு அரோகரா.